Hi friends, how are you? There is an important announcement from Bharathiar University for regular and arrear students online writing methods. New updates. பாரதியார் பல்கலைக்கழகத்திலிருந்து ரெகுலர் அரியர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குது. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் எப்படி எக்ஸாம் எழுதுறதுங்கிறது தெரியும். எல்லாருக்கும் அனுப்புங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேவா? Before that, subscribe our YouTube channel Nani Edu, click bell icon, click all options button to get continuous notification, like, share, comment. இது எஜுகேஷனுக்கு வேண்டி ஆரம்பித்த யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். கீப் சப்போர்ட்டிங் அஸ். தேங்க் யூ ஸோ மச். பாரதியார் யூனிவர்சிட்டி ரிலீஸ்டு 27 points for college principal, teachers and students regarding the semester examination December 23rd, 2020. பாரதியார் பல்கலைக்கழகத்திலிருந்து 27 பாயிண்ட் வந்திருக்குது. அதாவது கல்லூரி முதல்வர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் மாணவர்கள் எவ்வாறு தேர்வு எழுத வேண்டும் என்பதற்காக 27 பாயிண்டில் முக்கியமான பாயிண்ட் மட்டும் தான் நம்ம இங்கே பேச போகிறோம். அதாவது modalities of conducting 3rd, 5th semester examination and arrears examination in December 2020. என்னென்ன முறைகள், what are the methods are there, என்ன முறைகளை நீங்கள் ஆன்லைனில் எக்ஸாம் எழுத முடியும் அப்படிங்கிற சொல்லிக்கிறாங்க. அதாவது the 3rd and 5th semester theory examination and arrear examinations for undergraduate and postgraduate programs offered in all affiliated colleges, constituent colleges, university departments, postgraduate center of the Bharathiar University are scheduled to be held from December 23rd. 23 டிசம்பர் 23 எக்ஸாம் உங்களுக்கு தெரியும். அதாவது செகண்ட் இயர் படிக்கக்கூடிய யூஜி, தேர்ட் இயர் படிக்கக்கூடிய யூஜி, அப்புறம் ஃபைனல் இயர் படிக்கக்கூடிய பிஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அதாவது the present 5th and 3rd semester examinations are scheduled in the forenoon session. ரொம்ப முக்கியம், ஃபோர்நூனும் ஆஃப்டர்நூனும் கொடுத்துருக்காங்க. அரியர் எக்ஸாமினேஷன் ஆஃப் தி ஃபஸ்ட் அண்ட் தேர்ட் செமஸ்டர்ஸ் இது ஆஃப்டர்நூன் செஷன் கொடுத்துருக்காங்க. அரியர் எக்ஸாமினேஷன் அதாவது 6th, 5th, 4th, 2nd செமஸ்டர் இருக்கிறவங்களுக்கு ஆஃப்டர்நூன் செஷன். நல்லா புரிஞ்சுக்குங்க, அரியர் எக்ஸாம் இருக்கிறவங்களுக்கு அதாவது ஃபஸ்ட் செமஸ்டர்லையும் தேர்ட் செமஸ்டர்லையும் அரியர் இருக்கிறவங்களுக்கு ஆஃப்டர்நூன் எக்ஸாம். 6th செமஸ்டர், 5th செமஸ்டர், 4th செமஸ்டர், 2nd செமஸ்டரில் அரியர் இருக்கிறவங்களுக்கு அவர்களுக்கும் ஆஃப்டர்நூன் செஷன். பட் மொத்தமாக பார்த்தீங்கன்னா யூஜி அண்ட் பிஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு காலையிலும் ஆஃப்டர்நூன் எக்ஸாம் நடக்கும். எல்லா எக்ஸாமுமே ஆன்லைன் மோட் ஒன்லி. அதுவும் கொஷின் பேப்பர் ஒன்லி டிஸ்கிரிப்டிவ் டைப் அக்கார்டிங் டு தி அப்ரூவ்டு பேட்டர்ன் ஆஃப் கொஷின் பேப்பர்ஸ். முக்கியமானதுங்க, candidates who have arrears in any previous semesters, இது முன்னால செமஸ்டர் அரியர் இருந்ததுன்னா இன்க்ளூடிங் 6th செமஸ்டர், 6வது செமஸ்டர் இருந்ததுன்னா that will be permitted to write examinations provided by the registered examination submitting the application forms with prescribed fee to the control of the examination. டிசம்பர் 13, 2020க்குள்ள நீங்கள் அது கட்டிடணும். ஓகே, யாராவது அரியரில் வச்சு மார்க் கம்மியாக இருந்தது இல்லை இம்ப்ரூவ்மெண்ட் எக்ஸாம் எழுதணும்னா நீங்கள் மறுபடியும் ஃபீஸ் கட்டி எக்ஸாம் எழுதிக்கலாம். டிசம்பர் 13க்குள்ளே ஃபீஸ் கட்டணும். யூனிவர்சிட்டி என்ன பண்ணுனா தே கேன் ப்ரொடியூஸ் எக்ஸ்க்ளூசிவ் ஆன்லைன் போர்ட்டல் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் ஃபார் த கேண்டிடேட், பிரின்சிபல்ஸ் ஆஃப் த காலேஜ் அண்ட் ஹெட் ஆஃப் த யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ். அதாவது யூனிவர்சிட்டியை இந்த எக்ஸாம் செமஸ்டருக்குன்னு ஒரு ஆன்லைன் போர்ட்டல் கிரியேட் பண்ண போகிறாங்க. யாராக இருக்குன்னா ஸ்டூடெண்ட்ஸ் அதை ரெஜிஸ்டர் பண்ணணும், கல்லூரியை ரெஜிஸ்டர் பண்ணணும், ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் யூனிவர்சிட்டியை ரெஜிஸ்டர் பண்ணணும். முக்கியமானது, த கேண்டிடேட் அண்ட் த பிரின்சிபல்ஸ் ஆஃப் த காலேஜ், ஹெட் ஆஃப் த யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ் ஆர் required to fill the particulars in the respective columns and create username and password for login purpose. அதாவது மாணவர்களும் கல்லூரி முதல்வர்களும் துறை தலைவர், பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய துறை தலைவர்களும் அந்த லாகின் ஓப்பன் பண்ணி அதில் பாஸ்வேர்டு கொடுத்து யூசர் நேம் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். ஒவ்வொரு மாணவர்களும், இது முக்கியமான பாயிண்ட், 9வது பாயிண்ட், ஒவ்வொரு மாணவர்களும் ஆன்லைன் போர்ட்டல் ஓப்பன் பண்ணி லாகின் பண்ணணும். இட் இஸ் எ கம்பல்சரி, இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த லாகின் பண்ணும்போது ஒவ்வொரு டே எக்ஸாம் ஷெட்யூல் வந்துடும்.
வந்த உடனே அப்டேட் பண்ணுவோம். டைம் டேபிள் வந்த உடனே ஒவ்வொரு நாளும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லாகின் ஓப்பன் பண்ணி, பாஸ்வேர்டு மறந்துடாதீங்க, மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், லாகின் ஓப்பன் பண்ணி முன்னால் ஒரு வீடியோ கொடுத்துருந்தேன் யூடியூப்பில், அதில் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறதுன்னு கொடுத்துருக்குறேன். இப்போ அந்த ரெஜிஸ்டர் பண்ண பிறகு லாகின் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஒவ்வொரு நாள் ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ண உடனே சப்ஜெக்ட் கோட் போடணும், சப்ஜெக்ட் நேம் போட்டு உங்கள் கொஷின் பேப்பரை உடனே டவுன்லோட் பண்ணிக்கணும். அன்னைக்கு டேட்டில் டூரேஷன் ஆஃப் எக்ஸாமினேஷன் எவ்வளோனா 3 மணி நேரம் எக்ஸாம். காலையில் எழுதுறவங்களுக்கு 10 மணிலிருந்து 1 மணி வரைக்கும் எக்ஸாம், மத்தியானம் எழுதுறவங்களுக்கு 2 மணிலிருந்து 5 மணி வரைக்கும் எக்ஸாம். கேண்டிடேட் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணணும்னா அந்த ஆன்லைன் போர்ட்டலில் போய் உங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டு ஆல்ரெடி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க, அதை போட்டு என்ன பண்ணணும், ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஓப்பன் பண்ணணும். அதாவது எக்ஸாம் 10 மணிக்கு ஆரம்பிக்குதுன்னா 9:30 மணிக்கே நீங்கள் அங்கே ஆன்லைனில் வந்துடணும். அதுதான் வெரி இம்பார்ட்டன்ட். காலையில் வரவங்க 9:30க்கு வந்துடணும், மத்தியானம் வரவங்க 1:30 மணிக்கு வந்துடணும். அதாவது அரை மணி நேரத்துக்கு முன்னாலேயே வந்துடணும். ஓகேவா? ஓப்பன் பண்ணிவிட்டு கொஷின் பேப்பர்ஸை நீங்கள் டவுன்லோடு உடனே பண்ணணும். 9:45 டவுன்லோட் பண்ணிடணும். யார்? காலையில் எக்ஸாம் எழுதுறவங்க, ஆஃப்டர்நூன் எக்ஸாம் எழுதுறவங்க பிஃபோர் 1:45 PM யூ கேன் டவுன்லோட் யுவர் கொஷின் பேப்பர். மத்தியானம் எழுதுறவங்க 1:45 மணிக்குள்ளாவே நீங்கள் கொஷின் பேப்பரை டவுன்லோட் பண்ணிடணும். ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த 12வது பாயிண்ட். கேண்டிடேட் should write the answers only on one side of A4 white sheets. முக்கியமுங்க, நீங்கள் A4 white ஷீட்டில் எழுதணும். அது ஒரு பக்கம் தான் எழுதணும், ஒன் சைடு தான் எழுதணும். அது இல்லாமல் மொத்தமாக பேஜ் கொடுத்துட்டாங்க, 32 பக்கத்துக்கு மேலே நீங்கள் எழுதக்கூடாது. அப்போ ஒவ்வொரு பேஜ்லையும் நீங்கள் பேஜ் நம்பர் போடணும். ரொம்ப ரொம்ப முக்கியம். கேண்டிடேட் should complete the examination. காலையில் எக்ஸாம் எழுதுறவங்க 1 மணிக்கு முடியுது, 10லிருந்து 1 மணிக்கு முடியும், 1 மணிக்கு நீங்கள் எக்ஸாமை முடிச்சிடணும். ஆஃப்டர்நூன் எழுதுறவங்க 5 மணிக்கு எக்ஸாம் முடியும், 5 மணிக்குள்ளே நீங்கள் எக்ஸாமை முடிச்சிடணும். கரெக்டாக முடிக்கணும், இல்லைன்னா அங்கே க்ளோஸ் ஆயிடும். எக்ஸாம் எழுதின பிறகு ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் தி எக்ஸாமினேஷன் த கேண்டிடேட் should scan each written page in order to serially and compile in a single file in PDF format. நல்லா புரிஞ்சுக்க, எக்ஸாம் எழுதின பிறகு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணணும்னா நீங்கள் ஆன்சர் ஸ்கிரிப்ட் ஆன்சர் எழுதுறீங்க இல்லையா, அதை வந்து பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணணும். அதாவது நீங்கள் எங்கே எழுதிருக்கிறீங்களோ ஒரு சைடு தான் எழுதணும், அதை மட்டும்தான் நீங்கள் பிடிஎஃப் அது ஃபோட்டோ எடுத்து பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணணும். அந்த ஒரு பேஜ் எழுதுறீங்க, பின்னால் ஒயிட் ஷீட் இருக்கும், ஒயிட் பேஜ் எம்டியாக இருக்கும், அதில் நீங்கள் ஃபோட்டோ எடுக்கக்கூடாது. பேஜ் நம்பர் போடுறீங்க, எங்கே எழுதுனீங்களோ அது பேஜ் நம்பர் போட்டு அதை ஃபோட்டோ எடுத்து பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணிக்கங்க. அந்த எம்டி பேஜை நீங்கள் ஸ்கேன் பண்ணி பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணக்கூடாது. பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ணிட்டு தான் நீங்கள் அதே லிங்க்கில் அப்லோட் பண்ணணும். எப்படி அப்லோட் பண்ணணும்னா காலையில் எழுதுறவங்க பிஃபோர் 2 PM 2 மணிக்குள்ளே பிஃபோர் 2 PM காலையில் செஷன் மார்னிங் செஷன். ஆஃப்டர்நூன் எழுதுறவங்க பிஃபோர் 6 PM சாயந்தரம் 6 மணிக்குள்ளே நீங்கள் அப்லோட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் அக்செப்ட் பண்ணிக்காது. இன்னொரு முக்கியமான ஒரு வழியில் சொல்லியிருக்காங்க, பிரின்சிபல்ஸ் அண்ட் ஹெட் ஆஃப் த யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ் ஆர் required டு டிப்ளாய் த required நம்பர் ஆஃப் இன்வெஜிலேட்டர். அதாவது 20 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியரை இன்வெஜிலேட்டரை போட போகிறாங்க. இது எதற்குனா உங்களை கண்காணிப்பதற்குனா, எப்படின்னா உங்களுக்கு கொஷின் பேப்பர் டவுன்லோட் ஆகுதா, இல்லை ஏதாவது போர்ட்டலில் ப்ராப்ளம் இருக்கா, அது எப்படி ரெக்டிஃபை பண்ணுறதுன்னு சொல்லி கொடுப்பாங்க. அதுக்கு தான் வேறு எதுக்கும் இல்லை. ஓகேவா? அப்புறம் பிரின்சிபல்ஸும் யூனிவர்சிட்டி இருக்கிற ஹெச்ஓடியும் உங்கள் கொஷின் பேப்பரை டவுன்லோட் பண்ணி வச்சுக்குவாங்க. ஒவ்வொரு நாளும் உனக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்தது அப்படின்னா அந்த கொஷின் பேப்பரை உனக்கு அனுப்புவாங்க. அதே மாதிரி இல்லை உனக்கு ஆன்சர் ஸ்கிரிப்ட் அப்லோட் பண்ணுறதுல ப்ராப்ளம்னா they will be help you. So the principal and head are required to instruct the invigilator to render the possible help to the students who are facing problem to download the question paper and upload the answer sheet. யாருக்காவது கொஷின் பேப்பர் டவுன்லோட் பண்ண முடியல, இல்லை பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ண முடியலன்னா உங்கள் ஆசிரியர் உதவியை நீங்கள் நாடிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அந்த ரிசீவ்டு ஆன்சர் ஷீட் ஆஃப் த பிடிஎஃப் இருக்கு இல்லையா, அது வந்து அப்லோட் பண்ணணும். யார்? உங்களால் முடியலன்னா உங்கள் இன்விஜிலேட்டருக்கு அனுப்பிச்சிட்டிங்கன்னா அவங்க வந்து அப்லோட் பண்ணிக்குவாங்க. அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அதே மாதிரி முக்கியமானது 19வது பாயிண்ட் 19th பாயிண்ட், பிரின்சிபல்ஸ் அண்ட் ஹெட் ஆஃப் தி யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ் ஆர் required டு ஐடென்டிஃபை த கேண்டிடேட் who are in need of the scribe
and to instruct such a candidate to get help from the people staying near their place. அதாவது யாருக்காவது ஸ்கிரைப் எழுத முடியாமல் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஏதாவது ஸ்கிரைப் சப்போர்ட்டர் வேணும்னா நீங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் யாரையாவது வச்சு நீங்கள் எழுதிக்கலாம். பட் அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை உங்கள் பிரின்சிபலுக்கும் உங்கள் டீச்சருக்கும் இன்ஃபார்ம் பண்ணிடணும் யார் எழுதுகிறாங்க அப்படின்னு. ஆன்லைனில் எல்லாமே ஆன்லைன் தான். அப்போது சில நேரம் வந்து கேண்டிடேட்டுக்கு வந்து எங்காவது ஆன்லைன் ஒர்க் ஆகலை அப்படின்னா நீங்கள் உடனே வந்து உங்கள் பிரின்சிபலுக்கும் உங்கள் டீச்சர்ஸும் இல்லை ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டுக்கும் யூனிவர்சிட்டி இருக்கவங்களுக்கும் அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணி யூ கேன் கெட் த ஹெல்ப் அப்படின்றதுக்காக முக்கியமானது 21வது பாயிண்ட். இட் இஸ் மேண்டேட்டரி எவ்ரி ஸ்டூடெண்ட் should send a hard copy of the answer script to the college or to the department every day. நீங்கள் அனுப்பிச்சிடணும். சரியா? முக்கியமானது அந்த ஃபார்மேட்டும் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஓகேவா? இன்னொரு முக்கியமானது, காலேஜ் தான் பொறுப்பு. உங்களுக்கு ஆன்சர் ஸ்கிரிப்ட் வாங்குறது எல்லாமே காலேஜ் தான் பொறுப்பு. சீல்டு என்வலப்பில் வச்சு அது திருப்பி யூனிவர்சிட்டிக்கு அனுப்புவாங்க. இது முக்கியம். இது நமக்கு தேவையில்லை, இது காலேஜுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகே, சில பாயிண்ட்ஸ் எல்லாம் காலேஜுக்கு கொடுத்துருக்காங்க, சில பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. சரியா? ரொம்ப ரொம்ப முக்கியம். யாருக்காவது ப்ராக்டிக்கல் எக்ஸாம் இந்த செமஸ்டர் இருந்ததுன்னா அதையே வந்து நெக்ஸ்ட் செமஸ்டர் ஸ்கிப் பண்ணி அங்கே உங்களுடைய காலேஜில் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ப்ராக்டிக்கல் நெக்ஸ்ட் செமஸ்டர் போச்சுன்னா அதுக்கு டைம் டேபிள் ப்ரிப்பேர் பண்ணி நெக்ஸ்ட் செமஸ்டர் மறக்காமல் யூனிவர்சிட்டிக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை விட முக்கியம் என்ன அப்படின்னா, இந்த பிரின்சிபல்ஸும் அந்த பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த மொராலிட்டிஸை இன்ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த என்னென்ன வழிமுறைகளே இன்ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாரதியார் யூனிவர்சிட்டி அருமையான ஒரு கைட்லைன்ஸை இன்றைக்கி கொடுத்துருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் மீண்டும் சொல்கிறேன், உங்களுக்கு ஆன்லைனில் மட்டும்தான் எக்ஸாம். நீங்கள் தைரியமாக எழுதுங்க. இந்த ஸ்கிரைப் எழுதுறவங்க கரெக்டாக யார் ஸ்கிரைப் எழுதுறாங்களோ அவங்கள உங்கள் காலேஜுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. உங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருந்துக்கலாம். முக்கியம் பேஜ் நம்பர் எவ்வளோ இருக்கணும், ஒன் சைடு தான் எழுதணும். டைமிங் கரெக்டாக பார்த்துக்கங்க. எப்போ அப்லோட் பண்ணணும்னு கேட்டிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்தது, கொஸ்டின் பேப்பரில் டவுன்லோட் பண்ணுறதுல ப்ராப்ளம் இல்லை அப்லோட் பண்ணுறதுல ஆன்சர் ஸ்கிரிப்ட் அப்லோட் பண்ணுறதுல ப்ராப்ளம்னா உங்கள் காலேஜில் உங்கள் டீச்சர்ஸ்கிட்ட பேசிக்கிங்க. அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நீங்கள் மறந்துடாதீங்க. அதே போல் நீங்கள் கரெக்டாக ½ அன் ஹவருக்கு முன்னால் எக்ஸாம் காலைல 10 மணினா 9:30 போயிடணும். மத்தியானம் 2 மணிக்குன்னா 1:30க்கு நீங்கள் கொஸ்டின் பேப்பர் நீங்கள் இது பண்ணிடணும். ஓகே, அது ரொம்ப ரொம்ப கொடுத்துருக்காங்க. முக்கியமானதெல்லாம் கொடுத்துருக்காங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. ரொம்ப முக்கியமானது. நாம் வந்து அடுத்த டைம் டேபிள் வந்த உடனே மீண்டும் உங்களுக்கு ஒரு அப்லோடு பண்ணுவோம். இது எல்லாத்துக்கும் அனுப்புங்க. யாருக்குமே இது தெரியாது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் எனக்கு கிடச்சிது, உடனே நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் இதை பார்த்துட்டு எல்லாத்துக்கும் அனுப்புங்க. மாணவர்களுக்கெல்லாம் செம ஜாலி. ஆன்லைன் தான், செம ஜாலியாக எழுதுங்க, என்ஜாய் பண்ணிட்டு எழுதுங்க. ஏன்னா எப்பவுமே வந்து மாணவர்கள் நலன் முக்கியம், அது உடல்நலம் முக்கியம். ஜாலியாக எழுதுங்க. ஆன்லைன் எக்ஸாம் மறந்துடாதீங்க. ஆனால் சில கண்டிஷனெல்லாம் இது பிரகாரம் தான் நீங்கள் அப்லோட் பண்ணணும். உங்களுக்கு நெட் இல்லை அப்படின்னா உடனே நீங்கள் உங்கள் கன்சர்ன் காலேஜ் கூப்பிட்டு உங்கள் டீச்சர்ஸ் கிட்டையும் உங்கள் கல்லூரியிலையும் சொல்லிட்டீங்கன்னா அதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணி கொடுப்பாங்க. நீங்கள் வந்து ஒரு போர்ட்டல் வரும், லிங்க் வரும். அந்த லிங்க்கில் ஃபஸ்ட்டு உங்கள் இமெயில் ஐடி, உங்கள் பேர், உங்கள் ரெஜிஸ்டர் நம்பர் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கிட்டா தான் எக்ஸாம் டைமில் நீங்கள் ஒவ்வொரு நாளும் அது ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும். கொஸ்டின் பேப்பர் காலையில் 9:45 மத்தியானம் அந்த கரெக்டான டைமுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துடணும். ஓகேவா? நாங்கள் ஒவ்வொரு நாளும் அப்டேட்டு உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். பயப்படவே படாதீங்க. மீண்டும் சொல்கிறோம், பயப்பட்டுறாதீங்க. தைரியமாக எழுதுவோம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குதுன்னா கமெண்ட் பாக்ஸில் வாங்க, நாங்கள் உடனே உங்களுக்கு பதில் தரோம். நிறைய பேர் சொன்னாங்க, நீங்கள் நிறைய கமெண்ட் பாக்ஸில் சூப்பராக பதில் கொடுத்துருக்குறீங்கன்னு. ரொம்ப சந்தோஷம். நீங்கள் வந்து எங்கள் அப்டேட் பார்த்துக்கிட்டே இருக்கணும். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் கொடுங்க, ஒரு லைக் ஒன்று போடுங்க, உங்கள் நண்பர்களுக்கு எல்லாத்துக்கும் அனுப்புங்க. ஏன்னா புதுசு அப்டேட் கொடுத்துட்டே இருக்கிறோம். அதுதான் முக்கியம். உடனே சுட எப்போ நியூஸ் வருதோ அப்பப்போ உங்களுக்கு அப்டேட்டை நாங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். மறந்துடாதீங்க. முக்கியமான பாயிண்ட் பூரா சொல்லியிருக்கிறோம். எப்படி எழுதுறது, என்ன பண்ணுறது அப்படிங்கிறது. வாங்க, உங்களுக்கு வந்து நாங்கள் ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் இருக்கோம். எங்களை என்கரேஜ் பண்ணுங்கள். வீடியோவை பார்த்துக்கிட்டே இருங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த அப்டேட்டில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், நமஸ்தே.